அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு? இந்த பெயர்ச்சிகளால் நம்மளுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது? அதாவது நவ கிரகங்கள் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அந்த பெயர்ச்சிகள் தாங்க காரணம். நல்ல சுபத்தன்மையோட ஒரு கிரகம் நம்முடைய பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதே ஒரு பாதகமான ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது நமக்கு தேவையில்லாத இன்னல்களும் கடுமையான பாதிப்புகளும் நம்ம என்னதான் நல்ல விதத்தில் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தாலும் தேவையில்லாத பழி பங்கங்களும் உருவாகிறது அந்த கிரக சஞ்சார காலம்தான். அப்போது இந்த மாதத்தில் இந்த நவகிரக பெயர்ச்சிகள் நமக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி பண்புள்ள ராசி. அது மட்டும் கிடையாது, படித்தவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய ராசி. படிக்காதவங்களாக இருந்தால் படிச்சிருந்தீங்கன்னா மாம் சக்தி கொண்ட அப்படின்னா பல பேருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர். கடவுளே கதின்னு இருப்பீங்க, கடவுளை நம்பி நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. கடவுள் நம்பிக்கை சிலர் என்ன பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான். கடவுளை வணங்குறதும் வணங்காமல் இருக்கிறதும் அந்த பிறப்பு ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன். ஆனால் கடவுள் நம்பாதவங்களாக இருந்தால் கூட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆண்களாக இருந்தால் அமைதியான நிலையில் இருந்து வாழ்க்கையில் எதை அடையணுமோ அதுக்காக முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க. பெண்களாக இருந்தால் குடும்பத்தை மேலேயே உயிரை வச்சுருப்பீங்க. கூட பிறந்தவங்களா அவங்கள கொடுத்து நம்ம காப்பாற்றணும். இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு வாழ வந்துட்டோமா அவங்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம். மாமனாராக இருக்கட்டும் மாமியாக இருக்கட்டும் பார்த்து சளிச்சு போயிருப்பீங்க. எல்லாம் பார்த்துருந்தாலும் கடைசியில் வெறுத்து போய் உட்காந்துருக்கிற யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் தான் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்கள அரவணைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ, ஆனால் அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு காலகட்டத்தில். இது புரியாமல் இருக்கும்போது என்ன அப்படிங்கிற அளவுக்கு யாரையுமே நீங்கள் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் ஒதுங்கி வந்துடுவீங்க. நீங்கள் அழுகிறது கூட மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இது உண்மைங்க. கன்னிராசிக்காரர் அப்படி தான் இருப்பீங்க. சாப்பிடாமல் இருந்தால் கூட இப்போ தான் நல்லா சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு காட்டிக்கக்கூடாது. நம்மளுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு சொல்லி தீரப்போகிறதில்ல, வேண்டாம் அப்படின்னு நினச்சி கௌரவமாக வாழக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரர். ஆனால் கௌரவமாக வாழக்கூடியவங்களாக இருந்தாலும் சமீபத்தில் அதிகபட்சம் கரெக்டாக இந்த ஒரு வருஷம் 3 மாதத்தில் கணக்கு போட்டிங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த லைஃப் என்னவோ தெரியல, கொஞ்சம் அப்படியே கசமுசா ஆகுது, பிரேக் ஆகுது. அதாவது ஒரு கணக்குகள் போட்டோம், கச்சிதமாக போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா போடுற கணக்கெல்லாம் தப்பு தப்பாக போகுது. ஏன்னா பாசம், அன்பு, தொழில், முன்னேற்றம், வசதி இதில் ஏதாவது ஒரு சிரமங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அன்பான நபர்களை அரவணைச்சு வாழ்ந்திருந்தாலும் ஆனால் அவங்களாலேயே நமக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கி நீங்களே விட்டு விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக உருவாகிருக்கு. தனி மனிதனாக தனிப்பட்ட இடம் மாற்றம் அல்லது தாவு மாற்றம், இல்லையா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இல்லை அப்படியே பிரிஞ்சு நம்ம இங்கே வேலை செஞ்சாலும் இந்த வேலையில் பார்த்தா பிரச்சனை, இந்த இடத்துல பார்த்தாலும் இன்றைக்கி தேவையில்லாத மற்றவங்களுடைய இடையூறுகள் இது உண்டாயிருக்கு. ஆனால் அதில் பற்றியில் கவலையே பட வேண்டாங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல சனி பார்வை பார்த்ததுனால தான் ஆரோக்கியம் எவ்வளோ ஒரு பலசாலியாக இருந்தாலும் மனசு பலவீனம் அடைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதுதான் காரணம். ஆனால் சனி பகவான் வக்ரம் ஆயிடுச்சு. குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க உச்ச நிலையில். உங்களுக்கு அதாவது தசமனா 7ஆம் இடத்துக்கு அது கேந்திரஸ்தானம். தசமம் கிடையாது, 7ஆம் அதிபதி. அது மட்டும் கிடையாது, சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்ச பலம் அடைஞ்சிட்டார். இங்கே லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் அந்த இடத்துல சூரியனும் இணைஞ்சிட்டார். புதனும் அந்த இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார், உங்கள் ஜென்மாதிபதி. இப்போ தசம கேந்திரத்தில் உங்களுடைய ஜென்மாதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்போ 5ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த காலகட்டம் தொழில் ரீதியில் வேலை இல்லைங்கிறவங்க கஷ்டப்பட வேண்டாம். வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, முயற்சி எடுங்க. இருக்கிற வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருந்தது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாயிரும்.
ஏன்னா உங்கள பொறுத்த வரைக்கும் புத்திசாலி, திறமைசாலி. ஆனா திறமை இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரியா அமையாதனால, நம்மளுடைய திறமை என்னங்கிறது மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நீங்க நல்லபடியா ஒரு இடத்துல இருந்தாலும், உங்கள வந்து அந்த கெட்ட பெயர்கள் ஏற்படுத்தி, நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், வாய்ப்பு சரிங்களா? அடுத்தவங்க தட்டி பறிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள மத்தவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க மனசளவுல காயப்பட்டுருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க, வேலைய இழப்பை கூட சந்திச்சிருப்பீங்க. ஆச்சுங்களா? இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க, இனி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்த பந்தம் எல்லாமே நம்மளுடைய உடன் பிறந்தவங்கள நம்மள எதிரியா நினைப்பாங்க. புரியுங்களா? பாசம் இருக்கும், காட்டிக்க முடியாது. ஆசை இருக்கும், சொல்ல முடியாது. வாழ வைக்கணுங்கிற எண்ணம் தூண்டுதல் நம்மளுடைய மனசுல இருக்கும். ஆனா, நாம நெருங்கி போனாலும் அவங்கள விட்டு நம்மள விலகி போவாங்க. ஆச்சுங்களா? ஏதோ ஒரு பொம்மை வாழ்க்கை மாதிரி, ஒரு கடமைக்காக, ஒரு கட்டாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னையா வாழ்க்கை? என்னதான் வந்து நல்லவங்களுக்கு இது என்ன இவ்வளோ பெரிய சோதனையா? அப்படிங்கிற சிரமங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. கஷ்டமே படாதீங்க. அற்புதமான காலகட்டம். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, சரிங்களா? ஜீவ சமாதிகளுக்கு போய் மனசார வேண்டி கும்பிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். சரிங்களா? அற்புதமான 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஜீவ சமாதிகளுக்கு போய் ஆச்சுங்களா? சித்தர் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஆலயங்களுக்கு போங்க. விமோசனம் செய்யுங்க. மனம் சாந்தி அடையும். ஆச்சுங்களா? மனசெல்லாம் இது கை வலிக்குது, கால் வலிக்குது, படுத்தா நைட் பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. சிந்தனை விடிய விடிய யோசிக்கிறோம், சிந்தனைகள் செய்கிறோம். விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா நினச்சது பூரா ஒண்ணு, நடக்கிறது பூரா ஒண்ணு. காலையில் பார்த்தா மறுபடியும் போன வாரம் நடந்தது எதுவோ, போன மாதம் நடந்தது எதுவோ, அதே தான் மறுபடியும் நடந்துட்டு இருக்குது. மாற்றிக்க முடியல. மாற்றணும்னு நினைக்கிறோம். முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா, கிடைக்கிறது எல்லாமே பிரச்சனையாவே வந்தா நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும்? அப்படிங்கிற ஒரு வெறுப்புகள் சரியாயிரும். கவலைப்படாதீங்க. இன்னொரு விதத்தில பார்த்தோம்னா, கரெக்ட்டா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. உங்களுடைய ராசியில ஜென்மத்தில இந்த மாசம் முழுசா நீச்ச நிலையில் இருப்பார். கவலையே படாதீங்க. ஆச்சுங்களா? நீச்சன். ஆச்சுங்களா? வீடு கொடுத்தவர் தசம கேந்திரத்தில 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் தசம கேந்திரத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரன் வந்து சனி, நட்பு பெற்ற சனி பார்வை பார்க்குது. குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் தீர்வுகள் இருக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அது சக்சஸா உங்களுக்கு உருவாக்கிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆச்சுங்களா? அது மட்டும் கிடையாது. ஆடம்பரம் சார்ந்த விஷயத்தில கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? வண்டி வாங்குறது, கார் மாத்துறது, பைக் மாத்துறது இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? இடம், வீடு, மண்மனை சம்மந்தப்பட்ட ரீதியில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒரு இடம் பார்த்தோம். ஏதோ ஒரு நம்ம 2 சென்ட் 10 சென்ட் ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நெனைக்கிறோம். சரிங்களா? அது இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கு. அவங்க பிறப்பு ஜனனஜாதகம் பார்த்தும் சொல்ல முடியும். ஆச்சுங்களா? அ ப புதன் அதாவது புதன் ஆதித்த சம்மந்தப்பட்ட ரீதியில வந்து கன்னி ராசிக்காரனை எல்லாருக்கும் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்க முடியாது. சரிங்களா? இன்னைக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தில நீங்க கோடிக்கணக்கா வச்சு பிசினஸ் பண்றதுக்கும், லட்சங்கள வச்சு பிசினஸ் பண்றதுக்கும், இல்ல பல 1000 கோடிகள் பிசினஸ் பண்றதுக்கும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து தான். கன்னி ராசிக்காரர் ஒரே மாதிரி இருக்காது. அதனால நீங்க எதை நினைக்கிறீங்களோ சரிங்களா? அப்படின்னா ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது எந்த பொசிஷன்ல நினைச்சிட்டு நீங்க முயற்சி எடுத்தீங்களோ, அந்த பொசிஷன் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? வண்டி வாகனங்கள் மாத்துறதெல்லாம் வேண்டாம். தடப்பட்டது ஒரு வேலையை தொடங்கி நிக்குது. ஆரம்பிச்சிடலாம். வாய்ப்பு அமைஞ்சிரும். சரிங்களா? இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில அப்படியே போராட்டமா போயிட்டு இருக்கு. என்னவோ கணவன், மனைவி, கடமைக்கு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஏது வாழ்க்கை? அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சுமூகமாயிரும், சரியாயிரும். இல்ல ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தோம். சரிங்களா? கணவன், மனைவிங்கிற ஸ்தானம் இதுதான் மனைவி, இதுதான் கணவன்ங்கிற முடிவெடுத்து அதாவது நெனச்சு அப்படியே கற்பனையில வாழ்ந்துட்டு வந்தோம். புரிஞ்சு அன்பான வழியில நம்ம போயிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா, இன்னும் அவங்க வீட்ல பிரச்சனை. திடீர்னு இல்லையா நம்ம வீட்ல பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் பார்த்து ஏதாவது சொல்லி தீர்க்கலாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு மொத்தமே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு பொசிஷன் ஆயிப்போச்சு. ஆச்சுங்களா? ஆனா பிரியவும் முடியல. சொல்லி புரிய வைக்கவும் முடியல. சேர்ந்து வாழவும் முடியல. ஆக மொத்தத்தில பைத்தியம் பிடிக்காத கோலத்தில நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே. எந்த கடவுள கும்பிடுறது, எந்த சாமிய கும்பிடுறதுன்னு தெரியலையே. அப்படியே கும்பிட்டாலும் கோயிலுக்கு போகும்போது இருக்கிற நிம்மதிய திருப்தி போயிட்டு வந்த பிறகு இல்லையே. ஏன் நமக்கு மட்டும் சோதனை? அதெல்லாம் இல்லைங்க. நேரத்தினால வந்த பாதிப்பு தான் எல்லாம் சரியாயிருச்சு. கவலைப்படாத. சரிங்களா? டக்குன்னு முடிவெடுத்து ஒரு ஆலயங்களுக்கு போங்க. சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்சம் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அதாவது அம்மன் வழிபாடு பண்ணுங்க. போதும். அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா போதும். சரிங்களா? இல்லையா நமக்கு வந்து அதாவது லட்சுமி லட்சுமி நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசிக்காரருக்கு பண்ணுங்க. நிச்சயமா நல்லாயிருக்கும். எவ்வளவு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தீரும். ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தாலும் தீரும். படிக்கக்கூடிய மாணவி, மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பா அற்புதமா இருக்கும். நிச்சயமா
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சில மாறுதல்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால மனசார நினச்சி முயற்சி எடுங்க. கிரகங்கள் சாதகமாக இருக்கிற போது அதை சக்ஸஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய வேகம்தான் அதற்கு காரணம். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கேன். கோச்சாரங்கிறது ராசிங்கிறது சந்திரன். சரிங்களா? இருந்தாலும் பிறப்பு ஜனனஜாதத்தில் லக்னத்துக்கு உயிர், ராசிங்கிறது உடல். சரிங்களா? அந்த லக்னம் நம்ம பிறக்கும்போது என்ன லக்னத்தில் பிறந்தோம், எந்த பாவகாதிபதி திசை நடக்குது, யோகாதிபதி திசை நடக்குதா, பாதகாதிபதி திசை நடக்குதா அப்படிங்கிறது, அதனுடைய திசை என்ன, அந்தரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜனனஜாதத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சிலருக்குலாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு தோஷம் இருக்கும், ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்கும், ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ முடியல, இது சேர்ந்து வாழ்ந்து நிம்மதி இல்லை, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம். இதெல்லாம் என்னென்னா அந்த சில தோஷங்கள் இருக்கும். அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும், எந்த பிரார்த்தனை பண்ணணும், சரிங்களா? இல்லை நம்மளுடைய பூர்வீகத்தில் இருந்தால் அது தோஷம் வேலை செய்யும், இல்லை கொஞ்சம் இடம் மாறலாம், இந்த வாசப்படி வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். அது நம்மளுடைய ராசிக்கு அது பிறப்பு ஜனனஜாதத்தை தான் தெரியும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனனஜாதத்தை ஒரு முறை பாருங்கள், பார்த்துக்கிறது தான் நல்லது. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் இது மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட ஆன்லைன் மூலியமாக கூட ஜாதகம் அற்புதமான ரீதியில் பார்த்துக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தீர்த்துக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.